குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மன்னிக்கணும், இன்றைக்கி என்னால் வீடியோ போட முடியல. காரணம் கரண்ட் இல்லை. மதியம் 3 மணிக்கு போன கரண்ட்டு இன்னும் வரல. அதனால் சரி யூபிஎஸ் கரண்ட் எடுக்கலான்னு பார்த்தா அதுவும் டவுன் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக கரண்ட்டே இல்லை. அதனால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. அதனால் ஆடியோ மட்டும்தான் இன்றைக்கி. இன்றைக்கி மார்க்கெட் ஒரு -6 பாயிண்ட்டு, நிஃப்டி 50 கேப் டவுனில். அதே மாதிரி சென்செக்ஸும் ஒரு 16-15 பாயிண்ட்டு மைனஸில் தான் ஓப்பன் ஆச்சு. நேற்று நம்ம மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டி எல்லாம் 155 பாயிண்ட்டு மைனஸில் இருந்தது. நேற்று யாராவது மார்க்கெட் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன் யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்திருக்கு. டவ் 30, எஸ்எம்பி, நாஸ்டாக்கு எல்லாமே 1% மேலே தான் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அதனால் நம்ம மார்க்கெட் பெரிய லெவலில் டவுன் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாருமே காலையில் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் அங்கே நடந்ததே வேறு விதமாக நடந்திருக்கும். ஏன்னா நேற்று க்ரூட் ஆயில்லாம் $80 கிட்ட இருந்தது. அது அப்படியே காலையில் 76.5க்கு வந்தது. அதனால் ஏஷியன் மார்க்கெட்டெல்லாம், ஜாப்பனீஸ் மார்க்கெட்டெலாம் நல்ல ரேலி. நம்ம 200 பாயிண்ட்டு டவுனில் வருவோன்னு எதிர்பார்த்துருந்த மக்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நடந்தது. மார்க்கெட் எக்ஸாக்டாக நேற்று என்ன க்ளோஸ் ஆச்சோ அதே லெவலில் 24,085, அதுலேருந்து ஒரு -6 பாயிண்ட்டு நம்ம ஸ்பாட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து கீழே தான் இறங்குச்சு. மார்க்கெட் இன்றைக்கும் அதே நேற்று மாதிரி ஒரே ரேஞ்ச் பவுண்டு, பெரிய லெவல் ஏற்றமே இல்லை. அவன் அதிகபட்சமாக இன்றைக்கி ட்ரேட் ஆனது அந்த 24,000க்கும் 24,150க்கும். அந்த 24,000 வரவே இல்லை. அந்த 24,080, 24,100, 24,150 கூட போகல. 3 மணி வரையும் 150 கூட அவன் தொடலை. 136 வரையும் தான் போயிருந்தான். 24,136. கடைசியாக 3 மணிக்கு ஒரு 60 பாயிண்ட்டு சடனாக ஒரு ரேலி. ஏன் வந்ததுன்னா அப்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நல்ல பாசிட்டிவாக இருக்கிறதுனால நமக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு ரேலி வந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் டேக்ஸ் எல்லாம் அந்த நேரத்தில் மைனஸில் தான் இருந்தது. நம்மளது ஒரு 60 பாயிண்ட்டு ஷார்ப்பாக நல்ல புல்லிஷாக மேலே போச்சு. அந்த 180 உடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்த மார்க்கெட் 180 ஸ்ட்ராங்காக உடைச்சி இப்போ மார்க்கெட் ஒரு 96 பாயிண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. அதாவது விக்ஸு 13க்கும் கீழே போயிடுச்சு, இந்தியா விக்ஸு. ஸோ மார்க்கெட்டில் என்ன ஆகும்னா இந்த மாதிரி தான் மார்க்கெட் இறங்கிட்டு, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மார்க்கெட் பை அண்ட் டிப்ஸ் மோடில் இருக்குது. எங்கெல்லாம் இறங்குதோ அங்கெல்லாம் பை பண்ணிக்கிட்டால் மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அது பிரகாரமே தான் நடக்குது. இன்றைக்கி நிஃப்டி 50 ஒரு 82 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் 254 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. இதுதான் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் ஒரு 3 கால் பண்ணியிருந்தேன். 2,500 ப்ராஃபிட் பண்ணிட்டேன். காலையிலேயே கால் சைடில் இருந்ததுனால ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது. மதியானத்தில் புட் சைடில் இருந்தேன், அதில் ஒரு ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கி ஃபுல்லாக மொபைல்லையே தான் ஆப்ரேட் பண்ணியிருந்தேன். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. முன்ன சிஸ்டம் இருக்கும்போது எனக்கு அந்த இதுவே தெரியாது, ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக கரண்ட்டு போய்கிட்டும் தாங்க இருந்தது. 3 மணிக்கு டோட்டலாகவே போயிடுச்சு. நல்ல வேலை 3 மணிக்கு தான் போச்சு. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மட்டும் கரண்ட்டு 9 தடவை, 9 இல்லைனா 10 தடவை கட் ஆச்சு. வரும், 1 ஹவருக்கு அப்புறம் போயிடும், வரும், 10 நிமிஷம் இருக்கும், போயிடும். என்ன தான் பண்ணுவானுங்கன்னே தெரில அந்த 10 நிமிஷத்தில். சரி 1 ஹவர் லேட் ஆகுது, அதுக்கப்புறமா அது கரண்ட்டு போடுறான்ல, அப்போது அதை ஒழுங்காக கொடுக்கலாம்ல, அதையும் கொடுக்க மாட்றாங்க, கால் ஹவர்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி பெரிய கரண்ட்டால் அக்கப்பூரா போச்சு. இன்றைக்கி மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கு மெயின் ரீசன் க்ரூட் ஆயில் ப்ரைஸு அது குறைஞ்சிருக்கு. இப்போவும் அது பழையபடி நேற்று 77 இருந்தது, இன்றைக்கும் அதே 77 இருக்குது. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நல்ல பாசிட்டிவில் இருக்குது, 1%க்கு மேலே. இன்றைக்கி மார்க்கெட் ஏன் நல்லா ரேலி ஆச்சுன்னா அதே நேற்று நடந்த அதே சினாரியோ தான். பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பர்டிகுலர்லி எஸ்பிஐ பேங்க்கு ஃபஸ்ட் கிளாஸ் ரேலி இன்றைக்கி. 10க்கு இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ பேங்க் செக்டார் ஏறிச்சு. இன்றைக்கும் காலை வாரின ஒரு ஸ்டாக், ஒரு செக்டார் எதிரானா ஐடி செக்டார் தான்.
இன்றைக்கி ஐடி செக்டார் பெரிய லெவலில் செல்லிங் ப்ரெஷரில் தான் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் இவ்வளோ ரேலி நடக்குது. பெரிய ரேலி நடக்கலைனாலும் டெய்லியும் மார்க்கெட் 50, 60, 80, 100 இந்த மாதிரி பாயிண்ட்டு கிராஜுவலாக மார்க்கெட் ஏறி வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி நேரத்தில் கூட இந்த டிசிஎஸ்ஸு, இன்ஃபோசிஸு, ஹெச்சிஎல்லு, விப்ரோ இன்னும் என்னென்ன ஐடி செக்டர் இருக்கோ எல்லாமே பலவீனமாக தான் இருக்குது. அதால் ஏறவே முடியல. இந்த ரேலிலையும் அது இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருந்தாலும் இந்த ஐடி செக்டர்ஸ் கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் இது தான். இன்றைக்கி மார்க்கெட் ஏறினாலும் அங்கங்கே கரெக்ஷன் வர்றதுக்கு காரணம் ஐடி ஃபீல்டு. அதனால் மார்க்கெட்டில் இறங்கிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஃபார்மா கூட கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷராக தான் இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லா ஸ்டாக்ஸுமே நிஃப்டி 50ல் எல்லாமே நல்லா தான் ஏறி இருக்குது. ஒரு 10 ஸ்டாக்ஸை தவிர பேங்க் நிஃப்டியில் ஒரு 3 பேங்க் மட்டும்தான் இறங்கியிருக்கு. அந்த கோட்டாக் பேங்க்கு, அந்த ஃபெட்ரல்லு, இன்னும் ஒரு பேங்க் இறங்கியிருக்கு. மற்றது எல்லாமே நல்லா ரேலியாக இருக்குது. எஸ்பிஐலாம் சும்மா பறக்கிறான். அதனால தான் மார்க்கெட் அந்த புல்லிஷ்னஸ்லேயே சஸ்டைன் ஆகுது. இன்றைக்கி எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. நேற்று எஃப்ஐஎஸ் வந்து பையிங் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பெரிய லெவலில் பையிங் பண்ணல. கம்மியான ஃபிகரில் தான் பை பண்ணி வச்சுருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில். இதுதான் மார்க்கெட் கண்டினியூஸாக ரேலி ஆகிறதுக்கான ஒரு ரீசன். ஓகேங்களா? இது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் ஒரு 3 கால் பண்ணோம். அது ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சுது. சென்செக்ஸில் ஒரு கால் கொடுத்தேன் குரூப்பில். அதுவும் ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சுது. அது எங்கே கொடுத்தேன்னா ஒரு புட்சைடில் தான் கொடுத்துருந்தேன் சென்செக்ஸில். அதில் ஒரு 1200 கிட்ட ப்ராஃபிட் வந்தது. நான் வந்து ஒரு 2600 கிட்ட ப்ராஃபிட் பண்ணேன் இன்றைக்கி. 3 கால் எடுத்ததில் 3மே அதுதான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சுது. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர், நாஸ்டாக்கு, அப்புறம் அந்த டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் நல்ல ரேலி. ஸோ மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே அவங்க மார்க்கெட் மேலே ஏறும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அகைன் மேலே போயிட்டு அது கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நான் காலையிலே சார்ட்டை பார்க்கும்போது இந்த கேப் அப் வந்துட்டு மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் இப்போ நடக்கிற நம்ம கிஃப்ட் நிஃப்டியெல்லாம் ஒரு 80 பாயிண்ட் டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து ஒரு 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். கரண்ட் இல்லை, அதனால் கரெக்டான டைம் தெரில. மொபைலில் தான் நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால மொபைலில் டைம் பார்க்கவும் முடியல. ஒரு குத்து மதிப்பாக 7 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இந்த டைமில் நாளைக்கு மறுபடியும் இந்த க்ரூட் ஆயில் கீழே தான் வரப்போகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு கேப் டவுன் அப்படின்றது வரப்போகிறதே கிடையாது. எப்படியும் மைல்டாவது கேப் அப் தான் வரும். இன்றைக்கி மட்டும்தான் ஒரு -6 பாயிண்ட்டோ என்னமோ வந்திருக்கு. ஆனால் அது வந்தவொடனே மறுபடியும் அது புல்லிஷாக மாறி மேலே போயிட்டான். ஓகேங்களா? அது மாதிரி நாளைக்கும் ஒரு மைல்டு கேப் அப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படி வந்தால் சென்செக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு எதுவாக இருக்குன்னா 77,731. இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை உடைச்சா 78,053. அதையும் உடைச்சானா 78,399. 400னே வைங்களேன், 78,400. இந்த 3 வந்து நாளைக்கு சென்செக்ஸுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். எப்போவுமே சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் வந்து மார்க்கெட் வீக்காக தான் க்ளோஸ் ஆகி முடியும். ஆனால் இன்றைக்கி கடைசி நேரத்தில் அந்த 3 மணிக்கு ஒரு ரேலி வந்ததுனால இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவிட்டி, நல்ல பாசிட்டிவிட்டிலே க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 அந்த 24,150க்கு மேலே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான். ஸோ ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி தான். ஓகேங்களா? நாளைக்கு அப்போ 24,200 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகளே இல்லை. அது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு கிடையாது. அப்போ ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் எதுன்னா 24,300. அதுதான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு. ஓகேங்களா? நான் அதை போட்டிருப்பேன். அதை சென்செக்ஸு ப்ரீ மார்க்கெட் சொல்லும் போது சொல்கிறேன். இல்லை ஒரு கேப் டவுன் கிடைக்கிது அப்படின்னா சென்செக்ஸில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 77,217. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சானா 76,897. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சா 76,525. இதுதான் நாளைக்கு சென்செக்ஸில் இன்ட்ராடே லெவல்ஸு. நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 24,168 க்ளோஸ் ஆகிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 168ன்னு காட்டுறான். ஆக்சுவல் க்ளோசிங் வந்து 179. நாளைக்கு ஒரு கேப் அப் கிடைக்கிற மாதிரி இருந்தால் நான் சொன்ன மாதிரி
ஒரு மைனர் ரெசிஸ்டண்ட்டு 24,252 இருக்குது. அது மைனர் ரெசிஸ்டண்ட்டு தான். அதை ஸ்ட்ராங்காக உடைச்சா நான் சொன்ன அந்த 24,310லேருந்து 320க்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் இருக்குது. ஓகேங்களா? அதையும் உடைச்சதுன்னா 24,400 இதுதான் நாளைக்கு நிஃப்டி 50க்கான ரெசிஸ்டண்ட் லெவலு. இல்லை ஒரு கேப் டவுன் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,086. இன்றைக்கி வந்த அந்த ஒரு 1:30 மணிக்கு வந்த அந்த லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதை உடைச்சதுன்னா 24,022 செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு வந்து 23,960 இருக்குது. இது தேர்டு சப்போர்ட்டு. ஃபோர்த்து எங்கே இருக்குன்னா 23,900 இருக்குது. ஸோ இந்த 4 வந்து நாளைக்கு நிஃப்டி 50க்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் நாளைக்கு 4 சப்போர்ட் சொல்கிறீங்க நிஃப்டி 50ல் அப்படின்னு கேட்டால், மார்க்கெட் கணிசமான அளவு கண்டினியூஸாக 5 நாளாக மார்க்கெட் மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. நாளைக்கு இந்த வீக்கோட கடைசி நாள். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது ஒன்று நாளைக்கு பெரிய லெவலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். அது அப்படி தான் நடக்கணுன்ட்டுலாம் இல்லை. பட் வாய்ப்புகள் ப்ராஃபிட் புக்கிங் பெரிய லெவலில் வரும். ஏன்னா 5 நாள் மார்க்கெட் கண்டினியூஸாக ஏறிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு ஒரு வேளை மொத்தமாக ஏறினதை எஃப்ஐ செல் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இது மாதிரி பல தடவை நடந்திருக்கு. அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இங்கே ஒரு டிஸ்க்ளைமர்லாம் நான் எதுவும் சொல்கிறதுக்கு முடியாது, ஏன்னா நான் வீடியோவே போடல. ஸோ இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டண்ட்டு வரும்போது உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இந்த மணியை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொல்லணுன்ட்டுலாம் அவசியமே இல்லை. ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பீங்க. கரெக்டான செட்டப் வந்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள். இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கி ஈஸியாக தான் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது, கஷ்டமே இல்லை. ஆனால் மார்க்கெட் பெரிய லெவலில் மூமெண்ட்டே இல்லாமல் இருந்தது ஒரு 2:45 மணி வரையும். திடீர்னு அந்த 3 மணிக்கு ஒரு 60 பாயிண்ட் நிஃப்டி 50 ஏறி அந்த 24,180 ஸ்ட்ராங்காக உடச்சி க்ளோஸ் பண்ணியிருக்கு. இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இந்த வீக்கோட கடைசி நாளில் இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.